வறுமையை நினைத்து ரொம்ப கவலையா இருக்கா? நமக்கு வாழ்க்கையில தொடர்ச்சியா வறுமையாவே இருக்கே. மற்றவர்கள் எல்லாம் பொருளாதாரத்துல பெரிய உயர்வு அடைஞ்சுக்கிட்டு வசதி வாய்ப்போடு காரு பங்களா சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு இப்படி தொடர்ச்சியா வறுமையிலேயே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, நாமும் கடுமையா உழைக்கத்தானே செய்யறோம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி வறுமையா இருக்கு என்று வறுமையை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? வசதி வாய்ப்பை பற்றி சிந்திச்சு நமக்கும் எப்போ இது மாதிரியான வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், நாம் இப்போது பணக்காரனா ஆவோம் என்று ஏக்கமா இருக்கா? வறுமையை நினைத்து 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 ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் ஏற்படுதா? அப்படி மனம் அழுத்தம் ஏற்படக்கூடியவரா இருந்தா உங்களுக்கு தான் இந்த செய்தி. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதுல அதிகமான ஏழைகளை கண்டேன். நரகத்தை எட்டி பார்த்தேன், அதுல அதிகமான பெண்களை கண்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தியை நீங்க முழுமையா மன நிறைவோடு மார்க்க சிந்தனையோடு இதை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தம் உங்களிடத்திலிருந்து விரைவாக ஓடிவிடும். ஏன்னா ஒரு மூமினுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது சிறைச்சாலை, மறுமைதான் உண்மையான வாழ்க்கையா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மறுமையில அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, சொர்க்கத்தை எட்டி பார்த்த ஏழைகளா இருந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு இழிவானது கிடையாது. ஏதோ ஏழ்மையா இருக்கும், அது ஒரு இழிவான ஒரு பண்பு. அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு இழிவை கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது போல ஏழ்மையை கொடுத்து அல்லாஹ் சோதிக்க நாடி நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்றோம் அப்படின்ற ஒரு நிலையில அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை வழங்குவான். அதுதான் ஒரு மூமினுக்கு மன நிறைவை கொடுக்கும். அதுதான் ஒரு மூமினுடைய இறுதி முடிவும் இனிதாக இருக்கும். ஆகையால் வறுமையை நினைத்து கவலைப்படாதீங்க. அப்படி உங்களுக்கு அது போன்ற நினைப்பு வரும்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இந்த செய்தியை எடுத்து வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் உங்களை விட்டு ஓடிவிடும், மன நிறைவை தரும், மறுமை நமக்குரியது என்ற சந்தோஷம் ஏற்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.